रहमतुल्लाहि ताला बरकातुहु। अल्हम्दुलिल्लाह अस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह मुहम्मद इब्न अब्दिल्लाह अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़ी कलामिहिल क़दीम व फ़ुरक़ानिल हमीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम औफ़ू बिल अहद इन्नल अहद कान मस्ऊला व क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम ला ईमान लिमन ला अहद लहु औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம்। எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் என் பெருமான ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், இன்னும் நம் அனைவர்களின் மீதும் நலவட்டுமாக ஆமீன். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய நண்பர்களே, முதலில் அல்லாஹை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கு நான் வசிய செய்து கொள்கிறேன். இந்த உலகத்தில் இன்று கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் சரி, நிக்காவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஒப்பந்தம் என்பது இல்லாமல் இல்லை. ஆனால் இக்காலத்தில் அதை நிறைவேற்றுவது அரிது என்பதுதான் நிதர்சனம். கண்ணியமானவர்களே, இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனிலும் அதிகமான வசனங்களை கூறியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை பற்றி நல்ல ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது அதன் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதை, அதன் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே ஒரு சூறாவை ஒரு விஷயத்தை கொண்டு ஆரம்பிப்பதற்கும் இடையிலே ஒரு விஷயம் வருவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு விஷயத்தை கொண்டு ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் அதன் முக்கியத்துவத்தை, அதன் தனி அந்தஸ்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒன்று இருக்குதா? ஆமாங்க. சூரத்துல் மாயிதாவை யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபு பில் உக்கூத், ஈமான் கொண்டவர்களே சரியான முறையில் நீங்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் என்பதாக அந்த சூறாவை ஆரம்பிக்கிறது என்பதை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். அப்ப அதன் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கடைசி வரை எல்லா நபிமார்களும் இந்த ஒப்பந்தத்தை சரியான முறையில் நிறைவேற்றினார்கள். அந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். நம் குர்ஆனிலே பார்க்கிறோம், இப்ராஹிம் அல்லதி வஃபா, வாக்கை நிறைவேற்றக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வத்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில இன்னஹு கான சாதிக்கல் வாதி, அவர்கள் ஒப்பந்தத்தை சரியான முறையில் நிறைவேற்றினார்கள். ஆக எல்லா நபிமார்களும் ஒப்பந்த விஷயத்தில் மிகவும் கடுமையாகவும் கவனமாகவும் இருக்கிறார்கள். அப்ப அவர்களே இப்படினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் சொல்லவா வேண்டும்? ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். ஹுதைஃபத் இப்னு யமான் என்ற ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்று மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகிறார். வர வழியில் அபூ ஜஹலிடம் மாட்டிக்கொண்டார். அவர்களை அவன் மடக்கி பிடித்து விட்டான். அவர்களுமோ என்னை விட்டு விடுங்கள் என்று கேட்க அவன் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு விட்டான். அந்த சமயம் பத்ருடைய சமயம், பத்ர் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, நீங்கள் மதீனாவிற்கு சென்றால் எனக்கு எதிராக நீங்கள் சண்டையிடக்கூடாது என்பதாக ஒப்பந்தத்தை வாங்கிவிட்டான். மதீனாவிற்கு சென்று ரசூலுல்லாஹ்விடம் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி என்னிடம் சத்தியம் வாங்கிவிட்டான் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நஃபீ லஹும் பி அஹ்திஹிம் வ நஸ்தஈனுல்லாஹ அலைஹிம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். கடைசி வரையிலும் அந்த மனிதர் பதிலில் கலந்து கொள்ளவில்லை. அப்ப எந்த அளவுக்கு ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியத்துடைய காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தையும் சரியான முறையில் நிறைவேற்றினார்கள். ஒரு சஹாபி கேட்கிறார் ரசூலுல்லாஹ்விடம், யா ரசூலுல்லாஹ், ரொம்ப வெட்கப்பட்ட நிலைமையில எப்படி கேட்கன்னு தெரியலையே ரசூலுல்லாஹ்ட்ட, எதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற நிலைமையில, யா ரசூலுல்லாஹ், இந்த ஜாஹிலியாவோட ஒப்பந்தத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ரொம்ப ஒரு இதாக கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஃபஸ்ட்டு அவர்கள் மாதிரியா புரிந்து கொள்ளாத மாதிரி கேட்குறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை அல்லக்க தஸ்அலு அன் ஹில்ஃபத்தில் ஜாஹிலியா, நீங்கள் ஜாஹிலியாவோட ஒப்பந்தத்தை பற்றி தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும், நாம் யா ரசூலுல்லாஹ், நான் அதை பற்றி தான் கேட்குறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யுஸீதுஹுல் இஸ்லாமு இல்லா ஷித்தத்தன், அதை இன்னும் கடுமையாக தான் சொல்லுது இஸ்லாம், அது செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் இன்னொரு முறை சஹாபாக்கள் சொன்னாங்க, மக்கத்து காஃபிர்கள், அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்னால் மக்காவில் உள்ள காஃபிர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார்கள்.
நம்மளில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு ஏற்பட்டால் அதை மற்றவர்கள் சேர்ந்து அதை தீர்த்து வைக்க வேண்டும், அதிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதாக ஒரு ஒப்பந்தத்தை போட்டார்கள். அந்த ஒப்பந்தத்தில் நானும் இருந்தேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஒப்பந்தத்தில் நானும் இருந்தேன். இப்பொழுது அந்த ஒப்பந்தத்தில் உள்ளவர்கள் யாரேனும் என்னிடம் ஹெல்ப் கேட்டாலும் நான் இப்போ வரை அவர்களுக்காக நிற்பேன் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ ஒப்பந்தம்னு வந்துவிட்டா ஜாஹிலியத்துடைய காலமோ இந்த காலமோ முஃமினோ காஃபிரோ அப்படியெல்லாம் கிடையாது. ஒப்பந்தம்னா ஒப்பந்தம் தான், அதை சரியான முறையில் நிறைவேற்றுங்க என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு அதில் கடுமையாக இருந்திருக்கிறார்கள். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம், ஹுதைபியா உடன்படிக்கை. பாருங்கள், சற்று ஹுதைபியாவுக்குள் சென்று விட்டு வருவோம். மக்கத்து காஃபிர்கள் ஒரு 4 ஷரத்துகளை எடுத்துரைத்தார்கள். முதலாவது, நீங்கள் இந்த வருடம் இது உம்ரா செய்யக்கூடாது, திரும்பி பெயரணும். ரெண்டாவது, 10 வருஷம் நீங்கள் போர் செய்யக்கூடாது. அடுத்ததாக, மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வந்தால் நீங்கள் திருப்பி அனுப்பிடணும். ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் என்பதாக 4 ஒப்பந்தத்தை எடுத்துரைத்தார்கள். இத்தனைக்கும் இந்த ஒப்பந்தம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு ஃபாயிதாவும் இல்லை, நமக்கு சாதகமாக இல்லை, ப்ளஸ்ஸு ஃபுல்லாக அவங்க பக்கம் தான் இருக்குது. அந்த சமயம் ஒப்பந்தம் போயிட்டு இருக்க சமயத்திலேயே, ஒப்பந்தம் இன்னும் சைன் போட்டு கன்ஃபார்ம் ஆகலைங்க, போயிட்டு இருக்கும் போதே 2 மனிதர்கள் முஸ்லீம் ஆகி நம்ம இடத்தில் வந்தார்கள், ரசூலுல்லாஹ் இடத்தில் வந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்கோம், நீ வரக்கூடாது, திரும்பி போன அனுப்பிவிட்டார்கள். ஆக இந்த சமயத்திலேயும் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதனுடைய விஷயத்தை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒப்பந்தம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும். ஃபாரிசியிலே ஒரு அழகான பைத் ஒன்று சொல்வார்கள், ஸராஹே வஃபாகர் ந பேச்சியானா ஷபி தோஸ்த் அந்தர் திலே துஷ்மனா. நீங்கள் வாக்கை நிறைவேற்றும் விஷயத்தை விட்டு நீங்கள் நீங்காமல் இருந்தால், அதை விட்டு நகராமல் இருந்தால் எதிரி கூட உங்களுக்கு நண்பனாகி விடுவான் என்பதாக ஒரு அந்த பைத்தினுடைய கருத்து. எனவே அந்த அளவுக்கு நம் வஃபாவை, வாக்குறுதியை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். உடன்படிக்கையை நாம் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது, அதை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் மேலே சொன்ன விஷயத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். இன்று நாம் பார்க்கிறோம், என்ன அழிச்சாட்டியங்கள் இஸ்ரேல்கள் நவுது பில்லா எவ்வளோ அழிச்சாட்டியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனிடம் அவர்கள் ஒப்பந்தம் போட்டார்களா இல்லையா? இனிமேல் நாங்கள் உங்களை சீண்ட மாட்டோம், நோண்ட மாட்டோம் என்பதாகலாம் ஒப்பந்தம் போட்டாங்க. போட்டுட்டு 2வது நாளே அவர்கள் மருத்துவமனையை தாக்கினார்கள். அதில் பல குழந்தைகள் சிரமத்திற்கு ஆளானார்கள் என்பதே செய்தி. இப்பொழுது ரீசெண்டான செய்தி. அவங்க இப்போ மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேருந்தே அவங்க இப்படி தான். வரலாற்றில் பார்த்துருப்போம், பனு நதீர் இன்னும் பனு குறைதாவுடைய கோத்திரத்துக்காரர்கள் நபிகளிடத்தில், அதாவது முஸ்லீம்களிடத்தில் அவர்கள் ஒப்பந்தம் மேற்கொண்டார்கள். அந்த ஒப்பந்தத்தை கொஞ்ச நாட்களிலேயே மீறினார்கள். கந்தக்கை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் அவர்கள் ஏமாந்தார்கள், தோற்றுவிட்டார் என்பதெல்லாம் வேற செய்தி. ஒப்பந்தத்தை மீறினார்களா இல்லையா, அதுதான் இந்த இடத்துல விஷயம். எனவே ஒப்பந்தத்தை நாம் சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். யார் ஒப்பந்தத்தை சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை அவர்கள் பாவி என்பதாக குர்ஆன் சொல்கிறது. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நபிமொழியை நான் சொல்லி என் உரையை முடித்துக்கொள்வேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், 6 விஷயத்தை யார் முறை கரெக்டாக செய்கிறார்களோ அவர்கள் சுவனம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்பதாக. அதில் வஹ்ஃபது ஃபுரூஜஹும் வகுல்லு அபுசாரஹும் அதெல்லாம் இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, வஅஃபு இதா வஅத்தும், நீங்கள் வாக்களிச்சிங்க அப்படின்னா அதை மீறாதீங்க. அப்போ இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம், யார் வாக்கை மீறாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் கிடைக்கிறது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.